Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்க ஹெல்த்தியான பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டரில் நான் ஒரு கப் சேமியா எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து உப்மா செய்கிற சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் பாயசம் செய்கிற சேமியா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த வாட்டரில் டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். இது ரொம்ப வேகக்கூடாது. அந்த ஹாட் வாட்டரில் ஒரு 40 to 50% வெந்தால் போதும். நம்ம திரும்பியும் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு 40 to 50% அதை கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற மாதிரி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி வெந்தால் போதும். ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக ட்ரைன் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். உடனே நான் அந்த மாதிரி ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் மாற்றாமல் அப்படியே போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசையுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேமியாவை குக் பண்ணியிருக்கிறதுனால அது ஈஸியாகவே பிசைய வரும். அதனால் தண்ணி தெளிச்சே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் மேலாப்பில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை இந்த மாதிரி பரப்பி விடுறேன். நல்லா தின்னாக பரப்பி விட்டுக்கோங்க. திக்காக பரப்புனீங்கன்னாக்கா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எண்ணெயில். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாகவே எடுத்து பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம எள்ளெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லா இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த கரண்டியில் உள்ளது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் இல்லை கரண்டியை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா அதுவே எடுத்துக்கிட்டு வந்துடும். நான் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியை வச்சு செஞ்சு காமிச்சேன். நீங்கள் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கரண்டியை உள்ளே வச்சுட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து விட்டுட்டு அடுத்த கரண்டியை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. இனிஷியலாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. டக்குன்னு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் இதை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கரண்டியை நான் அதில் வச்சிடுறேன். இப்போ இந்த கரண்டியில் நீங்கள் மாவு அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த கரண்டியை வச்சதுக்கப்புறம் நான் அந்த கரண்டியில் மாவு அதே மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மாதிரி ஒரு பேட்சில் நீங்கள் அரௌண்ட் ஒரு 10 கூட போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதோட அடுத்தடுத்த இதை எடுத்து எடுத்து விட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போதும் என்னடா ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு தான் செய்கிறோம். எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இதில் எல்லாமே குட் கண்டென்ட்டாக தான் போட போகிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் இதை எடுக்க ட்ரை பண்ணேன். எனக்கு எடுக்க வரல. அதனால நான் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே அப்படியே விட்டுர்றேன். இப்போ இந்த மாரி போட்டு நான் எல்லாத்தையும் எடுக்க போறேன். இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஒண்ணு ஒண்ணா எடுக்க எடுக்க நம்ம அடுத்தடுத்து ஸ்டஃப் பண்ண கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் இதையும் எடுத்து போட்டுட்டேன். உங்களுக்கு எடுக்க வரலனாக்கா கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில விட்டிங்கனாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா எடுக்க வரும். எடுக்க வரலன்னா விட்டுருங்க. கொஞ்சம் விட்டிங்கனாக்கா கொஞ்ச நேரத்தில் அது எடுக்க வந்துடும். அவ்வளோதான், எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது இது எடுக்கிறதுக்கு. ஒரு 15 மினிட்ஸ் போதும். இப்போ இது மேலே வைக்க தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. இந்த மாதிரி நான் ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ பொரிச்சு வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை அது மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதோட போதுனா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னாக்கா நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம், புளி, சர்க்கரை போட்டு நான் எப்போதும் ரெடிமேடாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம மாதுளம்பழம் போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.